இப்போ திமுக வந்து அதிமுகவை ஃபண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான கண்டென்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அதுதான் இந்த பேர் வைக்கிறாங்க, தலைவர்கள் பேர் வைக்கிறாங்கன்னு போட்ட கேஸில் அதிமுகவுக்கு எதிராக வந்து தீர்ப்பு. அதில் ஃபைன் வேறு, எக்ஸ்ட்ரா கண்டென்ட். அது எக்ஸ்ட்ராவாக சாதாரணமாக இருக்கிற இதில் வந்து மசாலா தூவி விட்ட மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு கொடுத்துக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். இதை சும்மா இருப்பாங்களா? இப்போ ஒருத்தர் எடுத்து செஞ்சிருக்கார். முன்னாடி மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசிட்டாரா? இப்போ அடுத்த ஒரு அமைச்சர் பேசுகிறார். யார் அவர்? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் தான். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பேர் வைக்கக்கூடாதுன்னு போயிட்டு கேஸ் போட்டிங்களே, யார் மேலே கேஸ் போட்டிங்க? திமுகன்னா சாதாரண கட்சியா? நாங்கள் எங்கள் பேர் வைக்கணுன்றதுக்காக மட்டும் வாதாடல. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையாருடைய பேர் வச்ச காலகட்டத்திலேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ அவங்க பேரை சில விஷயத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக போயிட்டு கோர்ட்டில் வாதாடி அதை வந்து ஜெயிச்சு, உங்கள் அம்மா பேரையே நாங்கள் சில திட்டங்களுக்கு வைக்கிறதுக்காக உறுதுணையாக நின்றவங்க திமுக. அப்பேற்பட்ட கட்சியில் இருந்துக்கிட்டு எங்கள் மேலே போய் கேஸ் போட்டிங்களா போனீங்க அப்படின்னு லைட்டாக சென்டிமெண்ட்டில் ஆரம்பிச்சு கடைசியாக நறுக்கு சுருக்குன்னு பேசி முடிச்சிட்டாரு ரகுபதி அவர்கள். வரவேற்க தகுந்த ஒன்று. ஏன்னா அவங்க ஆட்சியிலையும் எடப்பாடி படம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போடுமையானால் மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதாவினுடைய பெயரை அவர்கள் வைத்தார்கள். ஆனால் அது சட்ட மசோதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மீண்டும் நாங்கள் அந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தோம். அதையும் கவர்னர் ஏற்றுக்கொள்ளவில்லை, திருப்பி அனுப்பினார். அதற்கும் சேர்த்து உச்ச நீதிமன்றத்திலே, அதாவது தலைவர் கலைஞருக்காக மட்டுமல்ல, கழகத்தினுடைய மற்ற நிர்வாகிகளுக்காக அல்ல, ஜெயலலிதாவுக்கும் சேர்த்து நாங்கள் அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று வாதாடி பெற்றிருக்கிற இயக்கம்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு கட்சி வேறுபாடு கிடையாது. இன்றைக்கு எங்களுடைய தலைவர் கலைஞருடைய புகழ் பாட வேண்டிய இந்த நேரத்திலே நாங்கள் தலைவர் கலைஞருடைய பெயரை சூட்டுகிறோம். எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கு முதலமைச்சர் எங்களுடைய தலைவருடைய பெயரை சூட்ட வேண்டுமோ அதை சூட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதையெல்லாம் விமர்சித்த சி.வி. சண்முகத்துக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. வரவேற்க தகுந்த ஒன்று. நெக்ஸ்ட்டு, இப்போ நிறைய தொழில் நிறுவனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்பில் காலை தூக்கி விட்டு சொல்லுங்கிறாங்க. இது தொடர்பாக எதிர்கட்சிக்காரங்களாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நான் வந்துச்சுன்றீங்க, என்ன வந்தது, எதனா வெள்ளரிக்கை ஒன்று விடுங்க அப்படின்ற மாதிரி ஒன்றிய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டுவிட்டார். அவர் எதிர்கட்சி தரப்பில் தானே இருக்காங்க. அவங்க அப்படி கேட்டோன்னே அதை கேள்வியை வந்து நம்ம ஆளுங்க போயிட்டு நம்ம ரகுபதி அவர்கள்ட்ட கேட்க, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரை பார்த்து கேள்வி கேட்குறீங்க, நான் தெரியாதா அவருக்கு? இணையமைச்சராக இருக்கார், எல்லாருக்கும் தெரியும்பா. ஆனால் என்ன மேட்ருனா, எவ்வளோ பெரிய சாதனை பண்ணி நம்ம தூத்துக்குடியில் இப்போ தான் ஃபேக்ட்ரி டிப்புன்னு கட்டி முடிச்சு உடனே ஓப்பனிங்கை போட்டு நம்ம பசங்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறோம். அவ்வளோ பெரிய சாதனை பண்ணது எங்கள் முதல்வர். இப்படி பல சாதனைகளை நம்ம ஊரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதெல்லாம் சொல்லி காட்டுறது இல்லை, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசியிருக்கார் ரகுபதி அவர்கள். அதாவது எல்முருகனுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் எத்தனை தொழில்கள் வந்திருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் முந்தா நாள் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியிலே 15,000 பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான தொழிற்சாலையை ஒரு 15 மாதங்களிலே நிர்ணயித்து கட்டி முடித்திருக்கிற அரசு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசு தான். எனவே வேலை வாய்ப்பிலே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அதிக அளவில் இன்றைக்கு பொறியியல் படித்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் வருகிறார்கள். அவர்களை அகாமடேட் செய்யக்கூடிய அளவுக்கு புதிய தொழிற்சாலைகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்.